வீட்டுக்குள்ள திரும்பி வராம போயிட்டேன்னா என்ன பண்றது, அதான் பயமா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்பவும் போல மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாரு. இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரையும் ஜெயிக்கலாம். இப்ப நம்ம ஜாக்கு ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பஸர் அடிச்சது, ஓட ஆரம்பிச்சாங்க. நல்லா ஃபாஸ்டாவே ஓடினாங்க. போட்டியே எடுத்துட்டாங்க. பட் கம்ப்ளீட்டா அவங்க ஃபேஸ்ல பயங்கரமான பீதி, பயம் எல்லாமே தெரிஞ்சு. அதே நேரம் கண்டிப்பா பாதியில போக கூடாது, எடுத்துட்டு போயிடணும் அப்படின்றதுலயும் தெளிவா இருக்காங்க. பட் போறப்ப இருந்த வேகம் ரிட்டர்ன் வர்றப்ப அவங்கள்ட்ட இல்ல. ஏன்னா அவங்க பயங்கரமா டயர்ட் ஆயிட்டாங்க. அப்படியே ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாச்சு. டைம் ஆல்மோஸ்ட் நெருங்கி போச்சு. லாஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல இன்னும் 30 மீட்டர் ஓடணும். இருந்தாலும் 7 செகண்ட்ல ஓடி முடிச்சிட்டாங்க. ஆனா ஓவரால் டியூரேஷன் பாக்குறப்போ 37வது செகண்ட் தான் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. பட் இதை உடனே சொல்ல கிட்டத்தட்ட பேக் எண்ட் டீம் 1 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரீப்ளே போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சு 2 செகண்ட் லேட்டா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் அப். ஆனா இந்த கேப்ல பயங்கரமா கதறி அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு வெளியே போயிடணும்னு பயமா இருக்கு, கரெக்டான